திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்த பெண்ணின் கணவரை முன்விரோதத்தில் தாய்மாமன் வெட்டி வாயை கிழித்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தாய்மாமன் தகராறு வெட்டுக்குத்தில் முடிந்தது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பூமிகா. இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்னக்காரணை பகுதியைச் சேர்ந்தவர் தேவா என்கின்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் பூமிகாவின் தாய் மாமன் திருமலை என்பவர் தனது மகன்களில் ஒருவருக்கு பூமிகாவை பெண் கேட்டு வந்துள்ளார். ஆனால் பூமிகா அதற்கு சம்மதிக்கவில்லை. தான் ஏற்கனவே ஒருவரை காதலித்து வருவதாக கூறி தாய் மாமனுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். பெண் கேட்டு வந்த தன்னையும் தன் குடும்பத்தையும் 4 பேருக்கு முன்னால் பூமிகா அசிங்கப்படுத்தி விட்டதாக கோபப்பட்டுள்ளார் தாய்மாமன் திருமலை. என் மகனை விட்டுவிட்டு எப்படி இன்னொருவரை திருமணம் செய்து கொள்கிறாய் என பார்க்கிறேன் என சவால் விடுத்து மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். தாய் மாமனின் உரிமலை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத பூமிகா தான் காதலித்த நபரையே திருமணம் செய்து கொண்டார். இந்த தகவல் தெரிய வந்து கொந்தளித்து போன திருமலை பழி உணர்ச்சி மேலோங்க கத்தியுடன் காத்திருந்தார். இந்த நிலையில்தான் திருமணமான புதுமண தம்பதிகள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள புத்துக்கோவிலுக்கு சாமி கும்பிட வந்துள்ளனர். கோவிலிலேயே வைத்து சோலியை முடித்துவிட வேண்டுமென கங்கணம் கட்டிக்கொண்டு மகன்கள் உள்ளிட்ட 5 பேருடன் கிளம்பி உள்ளார் திருமலை. அதற்குள் சாமி கும்பிட்டுவிட்டு 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தம்பதியை பச்சூர் டோல்கேட் அருகே கையில் ஆயுதங்களுடன் வழிமறித்துள்ளார் திருமலை. தன் வீட்டிற்கு மருமகளாக வரவேண்டிய பெண் வேறு யாருடனோ இருப்பதை பார்த்ததும் இவர்களது ஆத்திரமெல்லாம் பூமிகாவை திருமணம் செய்து கொண்ட தேவா மீது திரும்பி உள்ளது. அவனை வாயிலேயே வெட்டுங்கள் என திருமலை உத்தரவு போட அனைவரும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் தேவா மீது பாய்ந்துள்ளனர். தேவா தடுக்க முயன்றும் அவரது வாய்ப்பகுதியை கத்தியால் கிழித்தது அந்த கும்பல். படுகாயமடைந்த தேவா சுதாரித்துக் கொண்டு 2 சக்கர வாகனத்தில் ஏறி மனைவியுடன் அருகில் இருந்த காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். உடனடியாக காவல்துறையினர் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர்களே 2 சக்கர வாகனத்தில் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். வழக்கு பதிவு செய்த நாற்றம்பள்ளி போலீசார் தப்பி ஓடிய திருமலை மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர்.